புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம், இது உலகம் இன்று. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான வரியை உயர்த்தினார் ட்ரம்ப் அப்படின்னு அறிவிப்பு வெளியாச்சு. நேத்திக்கு அதை 1 மாத காலத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர். உள்ளபடியே அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கான வரியை உயர்த்துவதால் அமெரிக்காவுக்கு எந்த வகையில் பலன் அப்படிங்கிற ஒரு பொருளாதார காரணத்தை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி இவர் இறக்குமதிக்கான இந்த பிரச்சனைகளை செய்து கொண்டு வரும்ல தனிப்பட்ட நபர், அதாவது ட்ரம்ப் என்ற அமெரிக்க அதிபர் அப்படின்றதுனால இதற்கு பதில் சொல்லக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறதுமே தங்களுடைய ஸ்டைலில் பதில் சொல்லிட்டு வராங்க. சீனா அவங்க ஸ்டைலில் பதில் சொல்கிறாங்க, கனடா அவங்க ஸ்டைலில் பதில் சொல்கிறாங்க. இந்தியா விதிவிலக்கல்ல, இந்தியாவும் இதற்கு தன்னுடைய ஸ்டைலில் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. சற்று மகிழ்ச்சியான செய்தியாகவும் ராஜதந்திர மூமெண்ட்டாகவும் இது பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய நாடாளுமன்ற தலைவர் வியாசஸ்லாவ் வோலோட்டின் இவர் இந்தியா வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இவர் இந்தியா வந்திருப்பது பெரிய செய்தியாக பேசப்படாவிட்டாலும் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது. ரஷ்யாவினுடைய அந்த பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய காயின், பிரிக்ஸ் காயின் வெளிவந்தால் அது அமெரிக்க டாலருக்கு எத்தகைய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே உணர்ந்திருக்காரு. அதற்காகத்தான் செக் பாயிண்ட் வச்சுருக்காரு. இந்தியா கிட்ட உறுதிமொழியும் வாங்கியிருக்காரு, இந்தியாவும் உறுதிமொழி கொடுத்துருக்கு. நாங்கள் பிரிக்ஸ் காயின் உருவாக்குவதில் இந்தியா அப்படின்றது நியூட்ரலாக தான் இருக்கும், நாங்கள் வர்த்தகம் டாலரில் தான் பண்ணுவோம் அப்படின்ற உறுதிமொழியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதனால் இந்தியாவின் மீது பொருளாதார நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. ஆனால் ரஷ்யாவினுடைய நாடாளுமன்ற தலைவர் வருகைக்கும் இந்த பிரிக்ஸ் காயினுக்குமான நகர்வும் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து இப்போ நிலவுது. என்ன அப்படின்னா, சீனாவும் ரஷ்யாவும் பிரிக்ஸ் காயினை கொண்டு வரதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எப்படியாவது டாலரை ஒழிக்கணும், வெறும் அச்சடிக்கப்பட்ட அந்த பச்சை காகிதத்தை வச்சுக்கிட்டு உலகினுடைய பொருளாதாரங்களையே ஆட்டி படைக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா மறைமுகமாக எப்படி செய்கிறது? ஒரு நாட்டினுடைய தேவை அந்த நாணயம், இன்னொரு நாட்டில் அந்த பொருள் உற்பத்தி ஆகுது. ஆனால் வியாபாரம் டாலரில் தான் நடக்கணும் அப்படின்னா, தங்கம் வாங்கினாலும் கச்சா எண்ணெய் வாங்கினாலும் வேறு பொருட்கள் எது வாங்கினாலும் டாலரில் தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்திக்கப்படுவது அப்படிங்கிறது மறைமுகமான பொருளாதார அடிமை அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் சீனாவும் ரஷ்யாவும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஸோ இதில் பிரிக்ஸ் காயின் உருவாக்குவதில் இந்தியா நியூட்ரலாக இருக்குது. அந்த நிலையிலிருந்து இந்தியாவை சம்மதிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் நடக்கின்றனவா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேக பார்வை இப்போது எழுந்திருக்கு. ஏன்னா ரஷ்ய நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் இந்தியா வந்திருக்கிறார். இந்த விஷயங்கள் குறித்து பேசி பிரிக்ஸ் காயின் உருவாக்குவதற்கு இந்தியாவினுடைய சம்மதத்தை வாங்குவார் அல்லது அதற்கான யோசனைகளை கொடுப்பார் அப்படின்ற விஷயம் இருக்குது. இது அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வரி உயர்வு அப்படிங்கிறதுக்காக இந்தியாவினுடைய பதிலாக இது பார்க்கப்படுது. முன்னரே பார்த்தது போல அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான வரியை உயர்த்துவதால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் பாதிக்குமா அப்படின்ற ஒரு பார்வை எடுத்தோம் அப்படின்னோம்னா, உதாரணத்துக்கு மற்ற பொருட்களை விடுங்க, ஒரு அரிசி எடுத்துங்க. ஒரு அரிசி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னா அது கனடாவிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. கனடாவில் அரிசி வருது அப்படின்னா அதுக்கு 25% ட்ரம்ப் அவர்கள் இறக்குமதி வரியை உயர்த்துறார் அப்படின்னா, அதை ட்ரேட் செய்யக்கூடிய, அதாவது இறக்குமதி செய்து அமெரிக்காவிற்கு விநியோகம் செய்யக்கூடிய வேலையை அமெரிக்கர் தான் செய்வார். ஸோ இறக்குமதி வரி உயர்வு அப்படிங்கிறதுனால அரிசியினுடைய விலை அப்படிங்கிறதும் அவர் கூடுதலாக வரி கொடுப்பார். அந்த வரியை அந்த பொருளில் அவர் சேர்த்து வைப்பார். ஸோ அரிசியினுடைய விலை 25% அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். இதை யார் கொடுப்பாங்க? வாங்கி நுகரக்கூடிய நுகர்வோர் தானே, அது அமெரிக்கர் தானே. அப்போது அமெரிக்காவில் விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்போ இது எப்படி ஏற்றுமதி செய்வதற்கான தண்டனை, ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கான தண்டனை அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படும்? உள்ளபடியே அமெரிக்காவில் அரிசியின் உற்பத்தியை அதிகப்படுத்தணும், அமெரிக்கா அரிசியில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறணும். நான் அரிசின்றது ஒரே ஒரு கமாடிட்டி பொருளை நான் எடுத்துக்கிறேன். நான் இப்படி எல்லா பொருளையுமே, எண்ணெய், க்ரூட் ஆயில், சர்க்கரை, இப்படி எல்லா விஷயங்களுமே அது தன்னிறைவு பெற வேண்டும். அப்போத்தானே அது சரியாக இருக்கும். இறக்குமதி வரியை உயர்த்தினா அது எப்படி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கான தண்டனையாக இருக்கும்?
கனடா விட்டு அப்படியே வருவோம். கனடா அமெரிக்காவுக்கு அரிசியை விற்குது அப்படின்னா இனிமேல் நாங்கள் அரிசியை அமெரிக்காவுக்கு விற்க மாட்டோம்னு சொல்லி வேறு நாடுகளுக்கு அவங்க விற்றுட்டு போகிறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது? கனடா இப்படிப்பட்ட முடிவை தான் எடுத்திருக்கிறது. மேலும் கனடாவில் மேக் இன் கனடா அப்படின்ற இயக்கம் அதிகமாக இருக்கிறது. கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவது தான் இனிமேல் மக்களுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் அங்கே இருக்குது. இது எல்லா நாடுகளையும் இருக்கக்கூடிய ஒரு பார்வை தான். சீனா தன்னுடைய பாணியில் இதற்கான பதிலை கொடுத்துருக்கு. குறிப்பாக சில பொருட்களுக்கான ஏற்றுமதி, அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி வரியை உயர்த்தி இருக்கு. பல மூலப்பொருட்கள் சீனாவில் இருந்து தான் அமெரிக்காவுக்கு வருது. இந்த மூலப்பொருட்கள்லாம் அமெரிக்காவுக்கு வரலன்னா அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த அந்த சப்ளை செயினே பாதிக்கப்படுன்றாங்க. குறிப்பாக டங்ஸ்டன் ஏற்றுமதியில் சீனா தொடர்ந்து, அதாவது பொருட்கள் ஏற்றுமதியை குறைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. டங்ஸ்டன் இல்லை அப்படின்னா பல பொருட்கள் செய்வதற்கான மூலப்பொருளாக அது பயன்படும் நிலையில் அமெரிக்காவில் இது மிகப்பெரிய தாக்கத்தை, எலக்ட்ரானிக் துறையில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் சொல்லப்படுது. சீனா பகிரங்கமாகவே எச்சரிக்கையாகவே சொல்கிறாங்க. ரஷ்ய நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் இந்தியா வந்திருந்தார். மறைமுகமாக பிரிக்ஸ் காயினுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம், இது அமெரிக்காவுக்கான செக்காக இருக்கும் அப்படின்றது பார்க்கப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசணும். ஆனால் அதே ரஷ்யா இந்தியாவினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கும் உதவிகளை செய்கிறது. இது இந்தியாவிற்கு ரஷ்யா வைக்கக்கூடிய செக் அப்படின்ற மாதிரியான இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சியில் பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃகு உருக்காலை செயல்பட்டு வந்தது. அந்த எஃகு உருக்காலையை பயன்பாட்டுக்கு கொண்டு வருது. அந்த ஆலையை தொடங்கி அதில் உற்பத்தியை தொடங்குவதற்கான வேலைகள், தொழில்நுட்ப உதவிகள் எல்லாமே செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், அதாவது இப்போதைய ரஷ்யா, முன்னாள் ஒருங்கிணைந்த சோவியத் யூனியன். அவங்க இருக்கும்போதே அது அங்கே எஃகு உருக்காலை செயல்பட்டது. அதன் பிறகு அதனுடைய நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால அது உருக்குலைஞ்சு உற்பத்தி நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் டன் அளவிற்கான தரமான எஃகு உற்பத்தி அப்படின்றது அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. $345 மில்லியன் அளவிற்கான கடன் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்டதுனால, அதை சுருக்கமாக பாகிஸ்தான் ஸ்டீல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு ஏற்பட்டதுனால கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்குது. ஆனால் அந்த உருக்காலையை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காகவும் உற்பத்தியை பெருக்குவதற்கான முயற்சிகளையும் பாகிஸ்தான் இறங்கியிருக்கு. அதற்கு ரஷ்யா இப்போது உதவுகிறது. ஜூலை 30க்குள்ள அங்கே உற்பத்தியை துவங்குவதற்கான இறுதி அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணிவிட்டு உற்பத்தி தொடங்குவதற்கான வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் அங்கே போயிருக்கு. இப்போ இந்தியாவிற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய, எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஏன் ரஷ்யா இந்த அளவிற்கான உதவியை செய்கிறது அப்படின்னா, இதையுமே ஒரு சிக்கலான ஒரு ராஜதந்திர ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, சமீப காலமாக அமெரிக்காவோடு இந்தியா நெருக்கமாக இருக்கிறது, பல விஷயங்களையும் இணைந்து செயல்படுது, இராணுவம், பொருளாதாரம், இன்னும் பல விஷயங்களில் இணைந்து செயல்படுது. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன விஷயம் செஞ்சாலும் ரஷ்யாவோடு தான் இணக்கமாக இருக்கும். இப்போது அதில் ரஷ்யாட்ட கொஞ்சம் கேப் விழுந்து அமெரிக்காவோடு இணக்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரஷ்யா உணர்றாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு மற்ற நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய, அமெரிக்காவிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய நாடுகளை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியின் காரணமாக சமீப காலமாக அதே போல் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்குமான நெருக்கம் அப்படிங்கிறதும் இல்லை. காலங்காலமாக எப்படி இருந்ததுன்னா, அமெரிக்கா இந்தியா அப்படின்ற உறவு கொஞ்சம் விரிசலாக இருக்கும், அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும், பல பொருளாதார உதவிகளை செய்வாங்க. ஆனால் இப்போது அமெரிக்கா பாகிஸ்தானை கைவிட்டு விட்டது அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பாகிஸ்தானை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அடிப்படையின் கீழே இந்தியாவினுடைய எதிரியாக பார்க்கணும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய உருக்காலையினுடைய உற்பத்தியை தொடங்குவதற்கு அது முயற்சிகளை செய்கிறது. இது மட்டும் நடந்துவிட்டால் பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே மெல்ல மெல்ல கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உற்பத்தி தொடங்கி அதனுடைய பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிறதும் நம்பப்படுது. இந்த கலவரங்களுக்கு இடையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போகிறார் அப்படின்ற செய்தியும் உலாவிருக்கிறது. இது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவே பார்க்கப்படுது. இந்த மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிரான்ஸில் நடக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அந்த தொழில்நுட்பத்தினுடைய மாநாடு நடக்குது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார். அங்கிருந்து 10, 11 முடிந்த பிறகு 12ஆம் தேதி அவர் வாஷிங்டன் போகிறார். 13ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறார். டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பல விஷயங்களில் அவர் எடுத்து பேச இருக்கிறார். குறிப்பாக இப்போது நிலவக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைகளை பற்றி பேச இருக்கிறார். 14ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இரவு விருந்துலையுமே, அதாவது அமெரிக்க அதிபர் கொடுக்கக்கூடிய இரவு விருந்துலையுமே அவர் கலந்து கொள்ள போகிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. இதற்கு முன்னதாகவே இந்தியாவோடு அமெரிக்கா நட்பாகத்தான் இருக்கிறது, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய நண்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை தான்
ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். இருந்தாலும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தினுடைய அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது மேம்படுமா, இல்லது தடைபடுமா, அல்லது இப்படியே நியூட்ரலாக போகுமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. முன்னதாக அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு விழாவிற்கு இந்திய பிரதமர் அழைக்கப்படவில்லை, இது எப்படி அப்படின்ற மாதிரியான அதை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி சில செய்திகள் வந்தது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னா அனுமான செய்திகளாகவும் நிறைய உலா வந்தது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபரை சந்திக்கிறார். அதுவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார் அப்படின்ற செய்தி ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இருந்தாலும் இதன் மூலியமாக விளையக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறதும் அடுத்த கேள்வியாக இருக்குது. இதை தாண்டி இப்போது 205 இந்தியர்களை, அதுவும் சட்டபூர்வமாக இல்லாமல் சட்டவிரோதமாக குடியிருந்த இந்தியர்களை இந்தியா வருகிறார்கள் அப்படின்ற செய்தி தான் நமக்கு ஒரு கசப்பான செய்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 18,000 நபர்கள் அளவிற்கு இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் நடத்தப்படும் விதம் ஒரு கார்கோ ஃப்ளைட்டில் ஏற்கனவே பல நாடுகளுக்கு அவங்க எப்படி அமெரிக்காவிலிருந்து அந்த மக்களை அந்த சொந்த நாடுகளுக்கு அனுப்பினார்கள் அப்படிங்கிற அதே வகையில் தான் இதுவும் நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவலும் நமக்கு ரொம்ப கசப்பானதாக இருக்குது. ஏசி கிடையாது, தண்ணி கிடையாது, அவங்களை ட்ரீட் பண்ண விதம் அப்படிங்கிறதும் ரொம்ப இருக்குது. ரெண்டாவது, இவ்வளவு பேரை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றப்போ இதை இந்தியா எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நிறைய பேர் கேள்விக்கணைகளால் தொடுக்கிறாங்க. எந்த நாட்டிலையுமே யாருமே அனுமதி இல்லாமல் குடியேறி இருந்தால் அவர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறது நியாயம் தான். இப்போ இந்தியாவில் வேறு நாட்டுக்காரங்க இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. எந்த நாடாக இருந்தாலும் செய்வது சரிதான். ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் போயிருந்தபோது சொல்லியிருந்தார், இதற்கு இந்தியா பெரிய மறுப்பெல்லாம் ஒன்றும் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தார். ஆனால் இணைந்து எதிர்கால வர்த்தகத்தில் நம்ம செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார். முதல் கட்டமாக ஒரு 205 இந்தியர்கள் இந்தியாவிற்கு வருகிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு ஒரு நெருடலான செய்தியாக இருக்குது. நேயர்களே, உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.